அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய், ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம்னா, ரொம்ப நாளைக்கு அப்புறம் விளாக் தான் பார்க்க போறோம். நான் வந்து இன்னைக்கு ஆச்சி வீட்டுக்கு போறேன். ஆச்சி வரும்போது அப்படியே மீன் வாங்கிட்டு வர சொல்லியிருக்காங்க. அத தான் வந்து அப்படியே ஒரு வீடியோவா எடுத்து உங்க கூட இன்னைக்கு நான் ஷேர் பண்ணிக்கிறேன். ரொம்ப நாளைக்கு அப்புறம் பார்க்குறோம்னு நினைக்கிறேன். ஏன்னா நெறையா சிஸ்டர் வந்து மெசேஜ் பண்ணியிருந்தீங்க. முன்னாடி வீடியோலாம் போட்டுட்டு இருந்தீங்க. விளாக்லாம் வெளியில போறதெல்லாம் விளாகா எடுத்து போட்டுட்டு இருந்தீங்க. அந்த மாரி போடுங்க சிஸ்டர். ஏன் இப்போ போடுறது இல்லன்னு கேட்டிருந்தாங்க. இப்போ ஷால்லாம் வந்து சேல்ஸ் பண்ணிட்டு இருக்கிறதுனால, அதுக்கு நேரம் இருக்காது. சரி இன்னைக்கு வந்து ஒரு வீடியோ போட்டுருவோம் அப்படிங்கிற மாரி போட்டாச்சு. இன்ஷால்லா வந்து ஸ்கிப் பண்ணாம பாருங்க. நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருந்தீங்கன்னா, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். இப்போ நான் எங்க போயிட்டு இருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, ஆச்சி வீட்டுக்கு கொல்லுமேட்டுக்கு போறதுக்கு முன்னாடி பெட்ரோல் போட்டுட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இப்போ மன்னார்குடிக்கு நம்ம வந்து பெட்ரோல் போட போயிட்டுருக்கோம். பெட்ரோல் போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து மீன் வாங்கிட்டு ஆச்சி வீட்டுக்கு போலாம். பெட்ரோல் போட்டாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து மீன் வாங்கிட்டு கிளம்ப வேண்டியது. இதுதான் பார்த்தீங்கன்னா நெருங்கியாச்சு. மீன் கடைக்கிட்ட வந்துட்டது. இங்கே தான் பார்த்தீங்கன்னா சந்தையும் போடுவாங்க. வெள்ளிக்கிழமை அந்த மாதிரி வாரம் சனிக்கிழமை சந்தை இங்கே தான் வருவோம். இதுதான் பார்த்தீங்கன்னா எங்கள் ஊர் மீன் கடை. இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா மீன் கடை வந்து கைகாட்டில் இருந்துச்சு. ஆல்ரெடி ஒரு வீடியோவில் நான் காமிச்சிருப்பேன். இதே மாதிரி மீன் வாங்க போனப்ப வீடியோ எடுத்து காமிச்சிருப்பேன். இப்போ தான் வந்து இங்கே மாற்றினாங்க. வந்து நம்ம ஆச்சி வந்து வவ்வா மீன் வவ்வா மீன் வந்து 1 கிலோ 1 கிலோ போட்டு வாங்கி அப்படியே ஆஞ்சி வாங்கியாச்சு. வாங்கி ஆயவும் கொடுத்தாச்சு. இப்போ வந்து ஆஞ்சிட்டு இருக்கிறாங்க. 1000க்கு வந்து 20 ரூபா கூலி வாங்கிக்குவாங்க. வாங்கிட்டு இருக்காங்கல்ல, இந்த மீன் தான் வந்து நான் வாங்கியிருக்கேன். அவ்வளோதான் வாங்கியாச்சு. இப்போ நம்ம வந்து ஆச்சி வீட்டுக்கு போக வேண்டியதான். இன்னைக்கு வந்து எங்கள் ஆச்சி வந்து சூப்பராக மீனான காய்ச்சுவாங்க. அவங்க மீனான காய்ச்சின பிறகு சாப்பிட்டுட்டு ஒரு பிடி பிடிச்சிட்டு சாயங்காலமாக தான் கிளம்பி வருவேன். உழவர் சந்தை இதுதான் எங்கள் ஊர் உழவர் சந்தை. ஆனால் அந்த உழவர் சந்தை உள்ளே சந்தை போட மாட்டாங்க. இப்போ மீன் கடைலாம் போட்டிருக்காங்களே, இந்த இப்போது நான் காமிச்சிருக்கல இந்த ரோடு வரைக்கும் 2 சைடும் வந்து பழக்கடை காய்கறி எல்லாம் போட்டிருப்பாங்க சனிக்கிழமை. தண்ணி வந்துருச்சு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். சாயங்காலமாக பார்த்தா நல்லா இருக்கும். வெயிலாக இருக்கும். எப்படி பார்க்கும்போதே சூப்பராக இருக்குல்ல ஃப்ரெண்ட்ஸ். வானம் அந்த தண்ணி அப்படியே பறக்கிறது, போட்டு இந்த படகு எல்லாம் பார்க்கவே சூப்பராக இருக்கும். இதே சாயங்கால டைமில் பார்த்தா இன்னும் சூப்பராக இருக்கும். எல்லாம் குளிக்கிறவங்க ஜாலியாக
வந்துட்டோம் கோல்மட்டுக்கு. ஆச்சி வீட்டுக்கு வந்தாச்சு. வந்ததுக்கப்புறம் வீடியோ எடுக்க மறந்தாச்சு. அப்புறம் பாதியிலேருந்து மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஆனம் காய்ச்சறதுக்கு ரெடி ஆயிட்டாங்க. இது வந்து பொரிக்கிறதுக்கு மசாலா போட்டு ரெடி பண்ணி எடுத்து வச்சுருக்காங்க. இங்கே வந்து ஆனத்துக்கும் மசாலா ரெடியாக இருக்குது. மீன் தனியாக ரெடியாக இருக்குது. ஆச்சி வந்து ஆனம் தாளிச்சிட்டு இருக்காங்க. ஆச்சியோட வேலை ஆனம் காய்ச்சறது. என் தங்கச்சி வந்து மீன் பொரிக்கிறதுக்கு மசாலாலாம் போட்டு ரெடியாக வச்சுருக்கா. இதுதான் ஆனத்துக்கு போடுறதுக்கு மீன். இவங்க 2 பேரும் இங்கே சோறானம் காய்ச்சிட்டோம். அது வரைக்கும் நம்ம போய் வாசலில் வந்து ஆச்சி வீட்டில் வந்து குருவி வந்து முட்டை போட்டு அது வந்து குஞ்சு பொரிச்சிருக்கு. குஞ்சு வந்திருக்கு வெளியில். அதை வந்து நான் வந்து உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்களேன். இங்கே பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், மேலே ஒரு கூடு இருக்குது பாருங்க. அதுவும் அந்த கம்பியில் கட்டியிருக்கு. அதில் எப்படி தான் அது கட்டுதுன்னே தெரியல. இந்த சின்ன சின்ன அந்த தூசி மெலிசான குப்பையாக இருக்குது. எல்லாத்தையும் வச்சு அழகாக கட்டியிருக்கு. அதுலேயும் முட்டை போட்டிருக்கு. முட்டையிலேருந்து குஞ்சு வெளியில் வந்திருக்குன்னு சொல்கிறாங்க ஆச்சி. ஏறி நம்ம பார்ப்போம் தெரியுதானே. இங்கே ஒரு கூடு இருக்குது பாருங்களேன். எவ்வளோ அழகாக கட்டியிருக்கு பாருங்க. எல்லாம் அல்லாவுடைய படைப்பு. சுபஹானல்லாஹ். என்ன ஒரு அது வீடு இருக்கிற மாதிரியே கட்டியிருக்கு பாருங்க. மேலே ஒன்று இருக்குது பாருங்க. அதில் தான் இருக்குது. இதில் வந்து ஆல்ரெடி போட்டு அந்த குஞ்சு வளர்ந்து பறந்து போயிடுச்சாமா. பார்த்தாச்சு. எப்படி இருக்குது குருவி குஞ்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். வாய்ஸ் ஏன் மாற்றி வச்சுருக்கேன்னா, என் தங்கச்சியோட வாய்ஸ்லாம் கேட்குது அப்படிங்கிறதுனால அதில் வாய்ஸ் மாற்றி வச்சுருக்கேன். இப்போது வந்து நான் மருதாணி போட்டுட்டு இருக்கேன். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடி எடுத்த வீடியோ தான். விளாக் கேட்டுகிட்டே இருந்தீங்க. அதனால் நான் இப்போது எடிட் பண்ணி இந்த வீடியோ அப்லோட் பண்ணுறேன். அப்போது எங்கேயோ வந்து பரிசத்துக்கோ எங்கேயோ வெளியில் போகிற மாதிரி இருந்துச்சு. அதனால் மருதாணி வந்து வீட்லேயும் இருந்துச்சு கோனு. அதனால் அப்படியே என் தங்கச்சி வந்து கோன் போட்டு விட சொன்னேன். எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் குருவி வந்து 3 முட்டை இருந்திருக்கு. அதில் 2 முட்டையிலேருந்து குருவி வெளியில் வந்துருச்சு குஞ்சு. 1 மட்டும் இருக்குது. நான் இந்த வீடியோ அப்லோட் பண்ணும்போது அது எல்லாம் வந்து ரெக்க முளைச்சி கிளம்பி பறந்தே போயிடுச்சு. அதுக்கு வந்து ஆச்சி வந்து அடிக்கடி சொல்லுவாங்க, அதோட தாய் குருவி வந்து அம்மா குருவியும் அப்பா குருவியும் வந்து பறக்கிறதுக்கெல்லாம் கற்றுக் கொடுக்குறாங்க. வீடியோ எடுக்கும் போது பறந்துடுது அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. நான் வீடியோ எடுத்து அனுப்புன்னு சொல்லுவேன். இப்போ பாருங்கள், நான் வீடியோவில் காமிச்சிருக்கேன். அது வந்து அந்த குஞ்சுக்கு வந்து தீனி வந்து எடுத்துகிட்டு வந்து கொடுக்குது பாருங்கள். ஆனால் எங்கள் ஆச்சி வந்து ரொம்ப கொடுத்து வச்சவங்க. ஏன்னா அடிக்கடி இப்போது இது பறந்து போயிருக்கோம் நான் இந்த வீடியோ போடும்போது. அது போயிடுச்சுன்னா வேறு, அது போயிடுச்சுன்னா வேறு, இந்த மாதிரி நிறையா வந்து முட்டை இட்டு குஞ்சு பொரிச்சிட்டு தான் இருக்குது ஆச்சி வீட்டில். ஓகே, அவ்வளோதான். நாங்கள் இப்போ வந்து கிளம்பிட்டோம், கிளம்பி வந்துட்டோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்க, கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுறது மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு வந்து சேரும்.
ஓகே, இன்ஷா அல்லாஹ் அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம். டாட்டா பாய். அஸ்ஸலாமு அலைக்கும்.